ஒன்றிணைந்த மின்சக்தி நிலையம் யாழ்ப்பாணம் எழுவைத்தீவில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் டீசல் ஆகியவற்றின் ஊடாக இந்த மின்சக்தி நிலையம் இயங்குகின்றது. எழுவைத்தீவுக்கான ஒன்றிணைந்த மின்சக்தி நிலையத்தை மின்வள மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய திறந்து வைத்தார். நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியவிடம் கேள்வி எழுப்பினர். மின் பாவனைக்கான கட்டணம் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை சில இடங்கள்ல இன்றைக்கு உள்ள ஒரு பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல 85 லட்சம் ரூபாய் நிலுவை இருக்குது. அந்த ஒரு அலுவலகத்துக்கான கட்டணம் கடந்த 17 வருடமா செலுத்தப்படையில. சரியோ மாதாந்த மட்டும் இப்ப செலுத்துவாங்க, அது நிலுவையில் இருக்குது. ஆனா இங்க மக்களோட பாவனை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட 2-3 மாசத்துக்கு கட்டாம விட்டாலே மின்சார இணைப்பு துண்டிக்கப்படுது. சரியோ அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிலவில் இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல மின்சார சபை? அவ்வாறு இல்லை. நீங்கள் அவரின் பெயரை அறிவித்தால் அவ்வாறு எதுவும் நடக்கிறதா என என்னால் கேட்க முடியும். மின்சார சபைக்கு 60 லட்சம் நுகர்வோர் உள்ளனர். அவர்களை சமமாகவே கருதுகிறோம். ஏனைய மக்கள் தொடர்பில் அரசாங்கம் கருதுவதை போலவே மின்சார சபைக்கு அனைவரும் சமம். இதேவேளை நைனாதீவு விகாரைக்கான சூரிய சக்தி மின் திட்டம் ஒன்று அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியவினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டது.